எல்லோருக்கும் வணக்கம். அதிகமாக பேசுவது ஒரு குணம் அப்படின்னா, நம்ம மௌனமாக இருக்கிறது தான் தலைசிறந்த குணம். இப்போ மௌனம் பல இடங்களில் எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம மௌனமாக போனால் அவங்களுக்கு அதை விட பெரிய இன்சல்ட் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை வழியாக அந்த மௌனத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு காட்டோட ராஜா சிங்கம் தன் வாயில் துர்நாற்றம் அடிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் முயல்கிட்ட கேட்குது. முயலும் ஆமாம் வாயை திறந்தாலே பயங்கர துர்நாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த சிங்கம் நான் காட்டோட ராஜாவுன்னு தெரிஞ்சிட்டும் நீ எனக்கு கொஞ்சம் கூட என்னை மதிக்காமல் கேலி கிண்டல் பண்ணி நீ துர்நாற்றம் அடிக்குதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி தின்றுது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மான்கிட்ட கேட்குது, என் வாயில் துர்நாற்றம் அடிக்குதா இல்லையான்னு. உடனே இந்த மானும் என்ன சொல்லுது, சிங்கத்திட்ட உண்மை சொன்னால் சிங்கம் நம்மளை கொன்று அப்படிங்கிற பயத்தில், இல்லையே சிங்கமே, உங்கள் வாயில் ஒரு துர்நாற்றம் இல்லை, நல்ல வாசனை மட்டும்தான் வீசுது அப்படின்னு சொல்லுது. உடனே சிங்கம் இருந்துட்டு, நீ எங்கிட்டயே ஒரு காட்டு ராஜாவுன்னு தெரிஞ்சிட்டுமே நீ போய் பேசுகிறிய அப்படின்னு சொல்லிட்டு அது கோபத்தில் பிடிச்சி மானே தின்றுது. இப்போ கடைசியாக ஒரு நரியை சந்திக்குது. உங்களுக்கு தெரியும், நரி ஒரு தந்திரமானது தான். அப்போ அதுக்கிட்ட போய் கேட்குது, இதே மாதிரி என் வாயில் துர்நாற்றம் அடிக்குதா அப்படின்னு. நரி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் உடனே டக்குன்னு பதில் சொல்லிடுது. இங்கே பாருங்கள், எனக்கு 3-4 நாளாக மூக்கு அடைஞ்சிருக்கு, ஒரே சளி, அதனால் எனக்கு எந்த வாசனையும் நுகர முடியாமல் நானே ரொம்ப அவதிப்பட்டுட்ருக்கேன், கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு எந்த வாசனையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது சிங்கத்துக்கு வேறு வழி இல்லாமல் அது மௌனமாக போகுது. அப்போ நரி தன்னோட தந்திரத்தால் தன்னோட உயிரை காப்பாற்றிக்குது. பல இடங்களில் நம்ம உண்மையைத்தான் சொல்லுவோம், நேர்மையைத்தான் இருப்போம். ஆனால் எல்லா இடங்களிலும் உண்மையும் அந்த நேர்மையும் நம்மளை காப்பாற்றாது. மௌனம்தான் சிறந்த ஆயுதம். ஸோ அந்த சிறப்பான அந்த ஆயுதத்தை எல்லா இடங்களிலும் மௌனமாக இருக்கிறதும் தப்பு. நம்மளுக்கு பேச வேண்டிய இடத்துல பேசித்தான் ஆகணும். சில இடங்களில் நம்ம மௌனமாக இருக்கிறதே நம்மளுக்கு அதுதான் தலை சிறந்த குணம். அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த கதை சொன்னேன். நன்றி, வணக்கம்.